ஸ்ரீஹரிகோட்டாவில் சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக செயற்கைக்கோள் PSLV C-59 ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. இது குறித்து நேரலையில் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல் எபினேசர், தற்பொழுது விண்ணில் செலுத்தப்படவிருக்கும் இந்த செயற்கைக்கோளுக்கான என்ன மாதிரியான ஏற்பாடுகள், அந்த கடைசி கட்ட ஏற்பாடுகள் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த செயற்கைக்கோளின் சிறப்பம்சம் என்ன? இதை விண்ணில் செலுத்துவதற்கான நோக்கம் என்ன? அதன் பயன் என்ன? சொல்லுங்க. மோகன், நேற்றைய தினம் PSLV C-59 பிரபா 2 என்ற இந்த விண்கலையானது நேற்று ஏவப்படும் என பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று திடீர் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்றைய தினம் இது விண்ணில் ஏவப்படவில்லை. கடைசி நிமிடத்தில் இந்த திட்டமானது நேற்றைய தினம் நிறுத்தி வைக்கப்பட்டு இன்றைய தினம் சரியாக 4 மணி அளவில் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தான் தற்பொழுது இன்றைய தினம் இந்த PSLV பிரபோ 3 என்ற இந்த விண்கலையானது இன்றைய தினம் ஏவப்பட இருக்கிறது. அதுக்கான கவுண்டவுனானது துவங்கி தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மற்றொரு அங்கமாக இருக்கக்கூடிய நியூ ஸ்பேஸ், அதாவது இந்தியா லிமிடெட் என சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் மூலமாக ஐரோப்பியா, அதாவது அவர் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் வர்த்தக ரீதியாக தற்பொழுது இஸ்ரோ மூலமாக இன்றைய தினம் வானில் ஏவப்பட இருக்கிறது. இந்த PSLV C-59 என்ற ராக்கெட் மூலமாக தான் இது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக இதில் 2 செயற்கைக்கோள்களானது அதாவது விண்ணில் பாயிருக்கிறது. இது சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த ஒளிவீச்சு மற்றும் சூரியன் உள் இருக்கக்கூடிய தன்மை மற்றும் வெளிப்புற சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை குறித்து முழுமையாக கண்டறிந்து அதுக்கான ஆராய்ச்சிகளை செய்து அங்கிருந்து அது இங்கே பூமிக்கு அனுப்பும் எனவும் இது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கூடிய நிலையில் இந்த PSLV அதாவது C-59 ராக்கெட்டுடைய வடிவம் இது இத்தகைய போன்றுதான் அதாவது அமைந்திருக்கிறது. இந்த ராக்கெட்டானது சரியாக 4 மணி அளவுக்கு ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அதாவது இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து சரியாக 4 மணி அளவில் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன். சாமுவேல், இப்போ நீங்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கீங்க. நேற்று ஏவப்பட இருந்த ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இன்று இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்பட இருக்கிற சூழலில் இதை நேரில் காண்பதற்காக எப்பொழுதெல்லாம் ராக்கெட் ஏவப்படுதோ அப்பொழுது இந்த விஞ்ஞானத்தில் ஆர்வம் இருப்பவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாம் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அப்படி வந்திருக்காங்களா இன்னைக்கு? கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் பள்ளி மாணவர்கள் மற்றும் அதாவது இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவர் மாணவர்கள் என பல தரப்பினர் இந்த மையத்திற்கு நேற்றைய தினம் அழைத்து வரப்பட்டிருந்தனர். ஆனால் இறுதி கட்டத்தில் இந்த திட்டமானது நேற்றைய தினம் விண்ணில் ஏவப்படாத சூழல் ஏற்பட்டதனால் இந்த கைவிடப்பட்ட நிலையில் மாற்றி, அதாவது இன்றைய தினம் ஏவப்படும் என ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தெரிவித்திருந்த நிலையில் நேற்று வந்தவர்கள் ஏமாற்றத்துடன், அதாவது பள்ளி மாணவர்களாகட்டும் இந்த விஞ்ஞானத்தில் ஆர்வமுள்ள மாணவர்கள் நேற்று தினம் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த விண்வெளி பள்ளி மாணவர்கள் யாரும் இங்கு வரவில்லை. அதாவது இதை தவிர்த்து ஆர்வம் உள்ளவர்கள் மிகுந்த குறைந்த அளவே இன்றைய தினம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவக்கூடிய PSLV C-59 அதாவது இந்த விண்வெளியை காண்பதற்காக, அது வானில் செல்லக்கூடிய இறுதிக்கட்ட நிமிடத்தை காண்பதற்காக தற்பொழுது குறைந்த அளவிலே, அதாவது பள்ளி மாணவர்கள் யாரும் வராமல் மிக சொற்ப அளவிலே இங்கே நபர்கள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அதுக்கான பாஸ்களானது நேற்றைய தினத்துக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஏனென்றால் நேற்றைய தினம்தான் இங்கே வரவர்களுக்குரிய இந்த அனுமதி அட்டையும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் தேதி மாற்றி அறிவிக்கப்பட்டதனால் அந்த பாஸ்களானது மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படாத சூழலும் நிலவி வருகிறது. மோகன். சாமுவேல், குறிப்பாக நேற்று ஏவப்பட இருந்தது, நேற்று ஏவவில்லை. அதற்கான காரணம் தொழில்நுட்ப காரணம் என்று மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, இல்லை வானிலை சார்ந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இந்த நேரத்தை, இன்று மாலை ஏவப்பட இருப்பது, இந்த நேரத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் குறித்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றதா? கண்டிப்பாக மோகன்ராஜ், அதாவது நம்ம
நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவ தயாராக இருக்கக்கூடிய PSLV C-59 அதாவது இந்த விண்கலிலானது எந்த ஒரு கோளாறும் நேற்று தினத்தில் இருந்ததில்லை. இது நேற்று தினத்திலே இது வானில் ஏவப்பட தயார் நிலையில் இருந்த நிலையில் திடீர்னு அதாவது அந்த செயற்கைக்கோள் அதாவது அதில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்கள் காரணமாகத்தான், இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இது இறுதி கட்டத்தில் இந்த நேற்று பறக்க இருந்த இந்த அதாவது PSLV C-59 உடைய திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏனென்றால் இது வானில் சென்று அங்கு கோளாறு ஏதாவது ஏற்படுமாகில் அது அதாவது நமது இந்திய நாட்டிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும், அதாவது பின்னடைவு ஏற்படும் என்பது காரணத்துக்காக முழுமையாக அந்த ஐரோப்பிய நாட்டிலிருந்து அதாவது விண்வெளி அதாவது ஆராய்ச்சியாளர்கள் அது முழுமையாக அது பழுது நீக்கக்கூடிய அதாவது சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் என அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். அதாவது சாஃப்ட்வேர் மூலமாக அந்த கோளாறு சரி செய்யப்பட முடியுமா என பல்வேறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு அதுக்காக தான் இந்த 24 மணி நேரம் கடந்து போனது. மீண்டும் அந்த 24 மணி நேரம் சோதனைக்கு பிற்பாடே அனைத்தும் அதாவது தொழில்நுட்பங்கள் அனைத்தும் சீராக இருக்கிறதா என்பது முழுமையாக கண்டறிந்து பிற்பாடு தான் இன்றைய தினம் அந்த ஏவுகணையானது ஏவப்பட இந்த நேரமானது ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தனர். மோகன். சாமுவேல், இன்னும் சற்று நேரத்தில் இந்த செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டிருந்த ராக்கெட் PSLV C-59 விண்ணில் ஏவப்பட இருக்கிற சூழலில் இதில் உள்ள செயற்கைக்கோள்கள் அது எந்தெந்த நாடுகளில் தயாரிக்கப்பட்டது, இதில் இஸ்ரோவின் பங்கு என்ன, அதன் பயன்பாடுகள் என்ன, கிட்டத்தட்ட 550 கிலோ எடை கொண்ட விண்கலன்கள் எல்லாம் அதில் பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கண்டிப்பாக மோகன். குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஏவப்பட இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோளானது அதாவது முன்கூட்டியே தெரிவித்திருந்தபடி இது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய PSLV C-59 ராக்கெட் மூலம் அதாவது ஏவுவதற்காக மட்டும்தான் நம்ம இந்தியாவிலிருந்து இஸ்ரோவின் மூலமாக உதவி நாடு இருக்கார்கள். இது வந்து முழுமையாக ஒரு வர்த்தக ரீதியாக அதாவது இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய அதில் மற்றொரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்தியா ஸ்பேஸ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய இவர்கள் மூலம் தற்பொழுது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் கூட நம்ம வந்து விண்ணில் ஏவி வருகிறோம். அதற்கான வர்த்தக ரீதியாக தான் இது நம்ம அதாவது PSLV C-59 ராக்கெட் வந்து சிறப்பான முறையில் இது கொண்டு செல்லும் என்பதற்காக இந்த PSLV அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த செயற்கைக்கோள்கள் முதலில் அது குறைஞ்சபட்சம் 600 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அதிகபட்சம் 60,530 கிலோமீட்டர் உயரமுள்ள நீண்ட சுற்று பாதையில் உள்ள நிலைநிறுத்தி பின்னர் இதனை சுற்றி வரக்கூடிய பாதையில் இஸ்ரோவில் PSLV C-59 ராக்கெட் ஆனது நிலைநிறுத்தப்படும் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் ஆனது இன்று சரியாக 4 மணி அளவில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் இது அதாவது குறிப்பாக இந்த செயற்கைக்கோள்கள் வந்து 2 செயற்கைக்கோள் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக அந்த சூரியனின் ஒளிவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த கரோனா என சொல்லக்கூடிய அதோடைய வெப்பநிலையும் அதோடைய அதாவது உள்புற தன்மையும் அதே போல வெளிப்புற தன்மையும் இதை கொண்டுதான் முதலாவது ஆராய்ச்சி செய்து அது பூமிக்கு அனுப்பக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளிலும் தற்பொழுது இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அதாவது நமது இந்தியாவை அவர்கள் அதாவது இந்தியாவை நாடி இங்கிருந்து PSLV C-59 ராக்கெட் மூலமாக அவர்களது செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கின்றனர். குறிப்பாக இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த விண்வெளியானது விண்ணில் ஏவப்பட தற்போது தயார் நிலையில் இருக்குது. அதுக்கான இறுதிக்கட்ட கவுண்டவுன்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. மோகன். சரியாக இன்னும் 4 மணி 4 நிமிடத்திற்கு சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய செயற்கைக்கோள்களை தாங்கியுள்ள PSLV C-59 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட இருக்கிறது. இந்த இறுதிக்கட்ட பணிகள் இந்த செயற்கைக்கோள்களின் பலன்கள் குறித்த முழுமையான விவரங்களை ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து வழங்கியதற்காக நன்றி சாமுவேல் எபினேசர்.